அந்த காலங்களிலிருந்தே 2 நடிகர்களுடைய போட்டி தமிழ் சினிமாவுல மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுவது. அப்போது சிவாஜி கணேசன், எம்ஜிஆர் அவர்கள், அதன் பிறகு ரஜினி, கமல், அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அது சாரும், விஜய் சாரும் தான். இவங்களுடைய போட்டி தான் பல வருடங்களாக நீடித்து வருது. தற்போதுமே இவங்களுடைய படங்களின் வசூல் சாதனைகளை ஒப்பிட்டு ரசிகர்களுமே சமூக வலைதளங்கள்ல விவாதிப்பதுண்டு. அந்த வகையில பார்த்தீங்கன்னா தற்போது தளபதி விஜய் அவர்கள் அவருடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லப்படுற ஜனநாயகன் படப்பிடிப்பை முடிச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கட்சி வேலைகள்ல களமிறங்கி உள்ளதால தளபதி விஜய் அவர்கள் தொடர்ந்து சினிமா படங்கள்ல நடிக்க போவதில்ல, இனிமேல் அஜித், விஜய் ஆகிய போட்டி இருக்காது அப்படின்னு பலருமே சமூக வலைதளங்கள்ல பேசிட்டு இருக்காங்க. ஒரு சில மாதங்களாகவே 2 தரப்பு ரசிகர்களுமே எந்த சண்டையும் அவ்வளவாக இட்டுக்கொள்வதில்லை. சுமூகமாக இருந்துட்டு இருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுடைய தாவேகா கட்சிக்கு ரசிகர்களுமே ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில நடிகர் அஜித்குமார் அவர்களுமே தளபதி விஜய் அவர்களுடைய தாவேகா கட்சிக்கு ஆதரவை தெரிவிச்சிட்டு இருக்காரா. இதற்கு முன்னாடி நடந்த மாநாடாக இருக்கட்டும், தற்போது மதுரையில மிக பிரம்மாண்டமாக நடைபெற்று வரும் மாநாடாக இருக்கட்டும், அனைத்திற்குமே தளபதி விஜய் அவர்களுக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை அவர்கள் தொடர்ந்து தெரிவித்து வரார் அப்படின்றத பிரபல பத்திரிகையாளர் ஒருவர் தெரிவிச்சிருக்காரு. இந்த தகவல் பாத்தீங்கன்னா தற்போது சமூக வலைதளங்கள்ல காட்டுத்தீ போல பரவிட்டு. மேலும் இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.